அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, அதன்படி நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்ட சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான்காமிஷ் அனைவருமே சூத்திரர்கள் தான். கெட்டணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் எந்த சமயத்திலே, யூத சமயம், அங்கிருந்து இயேசு பிரானை கொலை செய்துவிட்டு இங்கு வந்து நுழைந்து கொண்ட ஜெயினம் என்கின்ற சமணம், புத்த சமயம், அதன் பிறகு இந்து சமயம், இவைகளிலே எந்த சமயத்தில் நுழைந்தாலும் இவர்கள் எல்லாவற்றையுமே தங்களுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்து தங்களுடைய குறைந்த அறிவிற்கு ஏற்றாற்போல் எல்லாவற்றையும் டைல்யூட் செய்து கொண்டு அதையெல்லாம் கெடுத்து விடுவது உள்ளது வழக்கம். அதனால் இந்த சூத்திரர்கள் என்ற இந்த காரண பெயரை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் பிராமணரான பிரம்மேந்திரர் தான். புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இன்னமும் பிரம்ம சூத்திர நூல்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஓரிரு மகான்கள் அதிலிருந்து விதிவிலக்காக இருப்பார்கள். அவர்கள் இவர்கள் திரும்பவும் கேடயமாக உபயோகப்படுத்தி மக்களிடம் அவர்களை காண்பித்து இவர்கள் உயர்ந்தவர்கள், அதனால் நாங்கள் எல்லாமே உயர்ந்தவர்கள் ஜெனரலைஸ் பண்ணி இவங்களையெல்லாம் அவங்களை ஈக்குவேட் பண்ணி காட்டி பெரிய வஞ்சக நாடகங்கள் இவர்களுடையது. இவர்களுக்கு இதிலே 3000 ஆண்டு அனுபவம். நாடகம் தமிழிலே பூஜை செய்து கொண்டு வந்தார்கள் என்றும் அதே பிரம்மன் தான் எழுதுகிறார். தமிழ் தான் பூஜை செய்து கொண்டு வந்த நாடகம்னு சொல்லிட்டு அதை மெதுவாக சமஸ்கிருதத்தில் மாற்றி ஏமாற்றி இது இவருடைய வழக்கம். சென்ற வகுப்பிலே நான் சொல்லியதை போல இப்படி இவர்கள் செய்வதனால் என்ன என்று கேட்டால், இவர்கள் ரிச்சுவல் பிஸ்னஸ் என்கின்ற சடங்கு செய்கிற வியாபாரிகளாக ஆகி, பிறகு அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக பெரிவாக்களை நியமித்து, குருமார்கள் நியமித்து, அவர்களுக்கு அரசாங்கத்திலே செல்வாக்கு ஏற்படுத்தி அவரோட ஆசீர்வாதம் வாங்கினா பெரிய அதுவாக்கம் என்று, அது பிறகு அவர்கள் மூலமாக இவர்கள் சாஸ்திரத்தில் இப்படி சொல்லுகிறது, சாஸ்திரங்களை என்று சாஸ்திரத்தில் பொய்களை எல்லாம், இவர்களுக்கு சாதகமான பொய்களை எல்லாம் ஏற்றி இவர்களுக்கு பாதகமான உண்மைகளை எல்லாம் அழித்து ரெண்டே செய்து அதை சமுதாயத்தில் மெதுவாக ஊற வைத்து விடுவான். அதனால் இதைத்தான் அவர்கள் செய்கிறார். அதே பிரம்மேந்திரர் சொன்னது தான், சாஸ்திரம் என்பது சோம்பேறிகளின் தயாரிப்புன்னு எழுதி போட்டிருப்போம். அந்த சாஸ்திரம் என்பது சோம்பேறியின் தயாரிப்பே சாஸ்திரம். அது நான் பல வகுப்புல உங்களுக்கு விளக்கிறேன். சாஸ்திரம் எப்படி பிறகுதுன்னா, அன்பாயிரு உயிர்களிடத்தில் அப்படின்னா நீ அன்பாக இருந்தன்னு அவ்வளோதான். அதுக்கு பதிலாக என்னால் அதெல்லாம் முடியாது, ஒரு கோழிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு நரிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எழுதி சாஸ்திரமாக கொடுத்துற, நான் அதுபடி ஃபாலோ பண்ணிடுறேன். அப்போ என்ன, அவன் சிந்தித்து அந்த அன்பற்ற நிலை இதுன்னு அதை தள்ளி அன்பான நிலை இதுன்னு சொல்லிட்டு அதில் வாழ்வதற்கு பதிலாக அதை வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி, அப்போ அதில் எல்லா உயிரிலும் அதில் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் அந்த உயிரை விட்டு அவன் நடந்துட்டு மீதி உயிர்களை பற்றி கவலைப்படாமல் அன்பற்ற நிலையில் நடந்தது. கேட்ட சாஸ்திரத்தில் அதெல்லாம் இல்லைன்றது. அதனால தான் அந்த சிந்தனை சோம்பேறிகள். அதனால் அவங்களுக்கு அதை சிந்திக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுன்னு சாஸ்திரமாக எழுதி கொடுத்துருன்னு அதில் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணால் போதுன்ற மாதிரி கொண்டு போயிடுது. தங்களுடைய பலகீனமான நிலைக்கு உயர்ந்த உண்மைகளை இறக்கி கொண்டு விடுகிறான், டைல்யூட் பண்ணி நிறுத்துப்போது வைத்து அதை வைத்து அதுக்கு பிறகு இதெல்லாம் அந்த தமிழை அழிப்பது, வேறு மொழிகளை அழிப்பது, இதை எடுத்து இடிப்பது, இந்தியை திணிக்கிறாங்கள இப்போ அந்த மாதிரி திணிக்கிறது, அப்படிதான் நீ ஏற்றுக்கணுன்றது. அந்த திணிப்புன்றதே ஒரு அநாகரிகம். உங்களுக்கு தெரியாது, பிரம்மேந்திரர் சொன்னது என்னன்னா, வளர்கின்ற கடவுள் நாகரிகம் என்கின்ற அறிவுன்னு சொன்னார். நாகரிக அறிவு தான். அந்த நாகரிகன்றது இது இல்லை, இவங்க சொல்கின்ற சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, அது உள்ளத்து நாகரிகம். அதை நீ எப்படி செயல்படுத்துகிற என்பதே தான் அந்த கடவுள் உன்னிடத்திலே வளரும். இதெல்லாம் அவர் தான் எல்லாம் சொல்லும். அது ஆனால் இவங்களுடைய இதுவே வேற. மெதுவாக தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மைகள்லாம் அந்த அச்சு போடுறதுன்றாங்க. அது மாதிரி அதை அச்சு
தடியால் அது ஒன்றுங்களாத ஆக்கி அதை வந்து பிடுங்கி போட்டுக்கிறது. பிராமணன்ற வார்த்தை கூட அப்படி தான், அடிச்சு போடுறது. பிராமணன்ற வார்த்தை, பிரம்மன்ற இறைவன், இறைவனை உணர்ந்த யாராக இருந்தாலும் அவன் பிராமணன். இதை தான் நான் பிராமின் விஸ்வாமித்திரர் போராடுறார். இவங்க அவர் காலத்திலேயே இதெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்படி கிடையாது, ஜாதியை வச்சு பிராமணன் கிடையாது சொல்லிட்டு போராடினோடனே இவங்களுடைய ட்ரிக்ஸ் பாரு. அவருக்கு வரைக்கும் ஏற்றுக்கினானு, அவர் வரைக்கும் பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிறப்பு வழிய பிராமணன் ஆக்கி கண்ட கஷ்மாலெல்லாம் பிராமணன். நான் சொன்ன திருட்டு பிராமணன், கஷ்மாலம் விட்டு பிராமணன், இந்த மாதிரி. இது இவங்களுடைய இது பெரும்பான்மையான மக்கள் இதில் எதிர்த்து போராட மாட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த ஏரியாவில் இருந்தால் கொச்ச மாதிரி சாமியாருக்கு நிறைய பேர் ஆகிறாங்க. ரேராக தான் நான் இருக்கிறேன் ஒன்று என்கிட்ட வந்தது. அந்த மாதிரி கொஞ்சமாக தான் இதில் வருவாங்க. அதில் உண்மையாக இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம், அதில் அந்த நிலைகளை எட்டி பிடித்தவர்கள், அதில் தேறியவர்கள்னு இருக்கும். அதனால் இவங்களால் பெரும்பான்மையான மக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதில் ஈஸியாக அதுலேருந்து பின்னாலேருந்து 10 பேரை பிடிங்கி போட்டு இவனுக்கு சாதகமாக ஆளை உருவாக்கி எல்லாம் பண்ணி வச்சு. இதே மாதிரி வந்த உடனே நான் போன வகுப்பில் சொன்ன போல தான், அது அந்த எப்படி அவங்க வந்து யூத சமயத்தில் நுழையிறான். இவனே தான் சதுசேயர்கள், பாரிசேயர்கள், வேதப்பாறுகள்ன்ற பேரில் அதில் இருக்கிறான். இயேசுபிரான் வரத்துக்குள்ளவே அந்த எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணி டால்முட் எழுதி அதை இவங்க அநியாயத்தெல்லாம் எழுதி அது எல்லாம் கடவுள் ஒத்துண்டா அது பாவமே கிடையாது. இது கடவுள் இப்படிலாம் சொல்ல மாட்டேன், கண்டிக்கிறார். இதே வேலை தான் அந்த ரோமன் அரசனை கையில் போட்டுக்கினா இவனை எப்பவுமே நேராக கொள்ள மாட்டான். நேராக கொண்டது காந்தியை தான். ஏன்னா டைம் இல்லை, சுதந்திரம் அணிஞ்சது. இதுக்கப்புறம் அரசாங்கத்தை பிடிச்சி அப்புறம் அரசாங்கத்துக்கு வெயிட் ஆக்கி அதுக்கப்புறம் அரசாங்க தண்டனையாக மாற்றி காந்தியை கொண்டாலும் லேட் ஆகும். அதுக்குள்ளே ஒரு கருவறையில் அனைத்து ஜாதி அரசன் வழிச்சிடுவார். அதனால் இப்போ சுட்டு கொண்டா வேறு வழியெல்லாம் நேராக சுட்டு கொண்டுட்டான். அந்த மீதி பேருக்கெல்லாம் அப்படி இல்லை. இயேசுபிரானுக்கு மீதி பேருக்கெல்லாம் அரசாங்கத்தை கையில் போட்டு அந்த அரசாங்க மன்னனை இவனை நம்ப வச்சு, இவன் தான் குருன்ட்டு, இவன் தான் வஸ்தின்னு நம்ப வச்சு அவன் மூலமாக தண்டனையை ஏற்றுப்பான், செய்ய வைப்பான். இது அப்போவே மோசஸ் காலத்திலே இது. இப்போ மோசஸ் கடவுள் அவர்களால் அதெல்லாம் ஜெயிச்சு அப்புறம் தான் அவங்களுடைய யூதர்களை வந்து அங்கே அவங்க அடிமை தந்து மீட்டு கொண்டு வர்றார். அந்த யூதர்கள் உள்ளதான் இவன் நுழையிறான், பிராமணன் நுழைந்து. அதன் பல முறை சொல்லிட்டேன் நான் பைபிள் வகுப்புலலாம். இதே தான் அப்போ வந்து ரோமன் அரசனை கையில் போட்டு இவன் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறான். பொய் கலப்பியில் நான் என்னோட பாருங்கள், அந்த யூடியூப்லலாம் அவனுக்கு போகிற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எனக்கு நன்னா தெரியும், இவன் வந்து கிறிஸ்தவ மிஷினர்கிட்ட காசு வாங்கிக்கணும், எல்லாரும் கஷ்டம்லாம் மாற்ற பார்க்கலாம், எனக்கு நன்னா தெரியும். அப்படியே போடுறான். அந்த பொய்யாச்சு புழுவாச்சு பழி போடுறோமே கீரல் கூட அந்த அச்சமே இருக்காது. அதான் நான் சென்ட் பீட்டர் இருந்தப்போ நான் எழுதின கடிதத்தில் இன்னும் கூட இருக்குது. பைபிள் எடுத்து படித்து பாருங்க, பேதுரு எழுதிய கடிதங்கள்னு இருக்கும். அதில் ஒரு இடத்துல இவர்கள் துணிகரக்காரர்கள்னு எழுதியிருப்போம். துணிகரக்காரர் துணிச்சலாக தான் செய்யணும். துணிச்சல் கொஞ்சம் கூட அப்படியே அவன் சொல்கிறதுல கீரல் கூட மற்றவங்களுக்கு டவுட்டே வராதாலும் அப்படியே படிச்சுன்னு சொல்லுவோம். அப்படியே நன்னா தெரியும், நன்னா அதான் அப்படின்வோம். புரியுதா? அதான் துணிகரக்காரர். அப்போ சாதாரண பாமர மக்கள் அதை வந்து நம்பும் ஏமாறும். அப்போ வந்து சாதாரண யோகியர்கள், சாதாரண உண்மையாளர்கள்லாம் உண்மை சொல்லும்போது அவங்களெல்லாம் காலி பண்ணணும், கொலை பண்ணுவான். நான் அவங்க கொச்சுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பாரத நாடு புண்ணிய நாடு அப்படி இப்படின்ற கிடையவே கிடையாது. இருந்தது பிராமணன் நுழையத்துக்கு முன்னால் வரைக்கும். பிராமணன் நுழைஞ்ச உடனே அவ்வளோதான். அது நான் பழமொழியாகவே அதை சொல்லுவேன். ஆமன் நுழைஞ்ச வீடும் ஆரிய பிராமணன் நுழைஞ்ச நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. எங்கள் ஊரில் நான் கடைகள் எடுக்கும்போது அரவணூரில் ஆமை இருந்தது. கடைசியில் அந்த வீடு இட்சி தள்ளிட்டு தம்பி வேறு வீடு தான் கட்டினான். இப்போது அந்த அளவுக்கு அதில் ஒரு நெகட்டிவாகவே நாடக ஆரம்பிச்சேன் அந்த வீட்டில். அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சாலிடாக சொல்லுவேன். ஆமன் நுழைஞ்ச வீடும் உருப்பட்டது இல்லை, ஆரிய பிராமணன் நுழைஞ்ச நாடும் உருப்பட்டது இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி இவர்கள் அந்த பண்ணிவிட்டு கடைசியில் வந்துடுவோம். அப்போது இங்கே நுழைஞ்ச உடனே இங்கே புத்த மதம், சமண மதம், எல்லாம் பெரிய பெரிய சமயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்க வேண்டியது தானே. யூத சமயம் தத்துக்குண்டாகி போச்சு, அழிஞ்சு. ஏன் சமண மதம் 98% மக்கள் சமணர்களாக இருந்தாங்க, ஏன் இன்றைக்கி 2% தான் இருக்கிறான்? ஏன் பௌத்த மதம் கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லவே இல்லை, இந்தியாவில் தான் பிறந்தது, ஏன் இல்லவே இல்லை? எல்லாம் இவங்க தான். இவனுக்கு பண்ண வேண்டியது அந்த சாஸ்திரத்து உள்ள நுழைய வேண்டியது,
அந்த எல்லா விதமான குட்டி கலாபணியும் பண்ண வேண்டியது. நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த டிஸ்பிளேயில் அதை வந்து போட்டு காட்டும், எப்படி இவங்க வந்து டால்முட் எழுதி அந்த டால்முட்டில் இவங்க எப்படி இந்த வேலையை பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்களா, அது என்னன்னு தெரியல. எதையோ சரி, நம்ம அன்பர்கள் செட்டிங்ஸ் எதையாவது பண்ண போய் கருப்பாகி போச்சு. நான் சொன்னேன் கருப்பாக இருக்கட்டும், போன இதே சொன்னேன், ஏப்பா கருப்பாக தான் இருக்கிறேனப்பா, நான் கருப்பாகவே இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நான் அந்த டால்முட் தடவை கிளிக் பண்ணேன், அது ஜீசஸ் ஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி பளிச்சு நாகி வந்து கொண்டு கடவுள் சேர்ந்தான் சொல்லும்போது தெரியல, அது வந்து எங்கே மறைஞ்சிச்சு. அது டோட்டலாக இந்த இது காணும். ஏன் ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளே வரமாட்டேன், மேலே இருக்கிற டிஸ்பிளே. சரி, அது விடுங்க. நான் அது ஒரு வகுப்புலேயே உங்களுக்கு வந்து அதை காமிச்சிருக்கிறேன். டால்முட்டில் எப்படி வந்து அந்த யூத சமய பிராமணர்கள் சிறுமியிலேயே கெடுத்தா கூட அவனுக்கு பாவம் சேராக எழுதி வச்சு அதை ஏசு கண்டிக்க போய் பண்ணதை சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி புத்த வகுப்பில் எப்படி வந்து ஒரு பிராமணா அவங்க அப்பா அம்மாவையே கொலை பண்ண அவன் பாவம் சார், ஒரு புத்தரே சொல்லிட்டான். புத்தர் இதுக்கு தான் வந்தாங்க. இந்த புத்தர் இதுக்காக வந்து ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணலாம்டா அவனுக்கு பாவமே சாராதுன்னு போயிட்டான். இந்த மாதிரி அந்த புழுவை ஏற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி தனக்கு தண்டனை வராமல் பார்த்தோம். அதை காமிச்சு ராஜாங்கிட்ட. அப்போ அந்த ராஜா இவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண் முறையிடுறா, அவனுக்கு தண்டனை கொடுக்குறது பதிலாக சாஸ்திரத்தில் பிராமணனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் இந்த மாதிரி ரேப் பண்ணான்னா அவனுக்கு முடிய மட்டும் ஒன்று பிடிங்கி போட்டுட்டோம் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் அதை நம்பி அந்த அறம்பிறந்த அரசனாக மாறுறான். அதனால அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த நாடு தர்ம தேவதை வந்து காப்பாற்றாது இல்லையா. இங்கே கூட இப்போ சோழ மன்னன் இப்போ ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலன்னா பாப்பனும் கொலை பண்ணுறானுங்க, தெரியுதா? பாப்பனும் கொலை பண்ணுறானுங்க. கட்சியில் சாஸ்திரம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன, பிராமணன் செஞ்சாலும் அவனை நாடு கடத்திடுவான் அதிகப்பட்டு. வெறுமனே இங்கேருந்து கேரளா காட்டிட்டான், இப்போ சொல்லிட்டான், இவ்வளோதான், இதுதான் தண்டனையா. ஒரு இளவரசனே கொலை பண்ணா கூட அவனுக்கு இதான் தண்டனையா, புரியுதா? அந்த மாதிரியான ஒரு அட்டுழியம் பிராமண அட்டுழியன்றது. அது சாஸ்திர பேரில் செய்வான், கடவுள் பேரில் அது வந்து செய்வோம். அது மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறது. இதில் வந்து இதில் என்னன்னா அப்புறம் ஏன் இயேசு வராரு, அப்படியே இப்போ பிரம்மேந்திரர் வராரு, இல்லை நான் ஏன் வரேன் அப்படின்னா அதுக்கு பிரம்மேந்திரர் நுட்பமான படம், பிரம்மேந்திரருடைய நுட்பமான படம். அதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த துறையில் இறங்கி பாடுபட்டு அது உள்ளே போகிறவங்க மட்டும்தான் அந்த நுட்பமான பாடம்டா இதுன்னு தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் இதுதான். சமயவாதிகளிடம் கடவுள் மாட்டிக்கொள்கிறான்னு சொல்கிறார். ஒரு கடவுள் வர்றாரு, இப்போ அவர் வந்து எல்லாம் அருள் செய்கிறார், எல்லாம் பண்ணுறாரு, அன்பாக இருங்க, இதுவாக இருங்க, நேசமாக இருங்கலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமய பக்தர்கள் வரதுக்குள்ள சமயவாதி இவனு தான் சமயவாதிகள் வந்துட்டோன்னே இது இந்த மாதிரி சாஸ்திரமாக தயாரித்து அது இதுதான் கடவுள், அது இதுதான் கடவுள். அதில் அதே மாதிரி இந்த அநியாயம் யாராக இருந்தாலும் புத்தருடைய பாடம் என்ன சொல்லுது, யாராக இருந்தாலும் தடையில் தப்ப முடியாது. அதே மாதிரி புண்ணியத்தின் பலனும் எல்லாருக்கும் வந்து சேரும், அதனால் பாவம் செய்யாத புண்ணியம், இவ்வளோதான். அது உள்ள உடனே விதிவிலக்கு கொடுக்குறாங்க. பிராமணன் மட்டும் அவங்க அப்பா அம்மா கொலையை பண்ணலாம், அவங்களுக்கு பாவம் சேராது. 2 சத்திரிய ராஜாவை கொலை பண்ணலாமா, பாவம் சேராதான். ஊரையே ஒரு 4 ஊரே அழிக்கலாமா, பாவம் சேராதான். இல்லை ஒரு ராஜ்யத்தையே அழிச்சாலும் பாவம் சேரும். எப்படி தூங்கி போயிட்டேன்னு பற்றியா, இவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி இவங்க உள்ள நோக்கி இதெல்லாம் கெடுத்துட்டு ஒன்று. இப்போ அந்த கடவுள்கள் புத்த சமயம்னா புத்தர்னு வச்சுக்கோ, அதே மாதிரி யூத சமயம்னு சொன்னால் அந்த யூத சமய கடவுள் எல்லாமே என்ன பண்ணுது, சமயவாதிகளின் பிடியில் மாட்டிக்கொள்கிறதுன்ற பிரம்மேந்தர். சமயவாதிகளின் பிடியில் மாட்டிட்டு கடவுள்னு ஒருத்தர் புதுசாக தெரிஞ்சுக்கு வந்தால் அந்த கடவுளாக அவனால் தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு பதிலாக பாப்பங்களுக்கு விளக்கம் தான் கடவுள். இப்போ புத்தர் சொல்கிறாருன்னா பாவம் செய்யாத புண்ணியம் செய், ரெண்டுத்துக்கும் பலன் ஒன்று வந்து சேரும். இந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இந்த உலகிலோ அல்லது வேறு உலகிலோ எந்த உலகிலும் இடமே கிடையாது, ஓடி தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறார் ஒரு தெளிவாக.
ஆனால் அதுலேயே வந்து இதை வச்சு ஒரு பிராமணம் மட்டும் இதெல்லாம் இவ்வளோ கொடிய பாவம் செஞ்சோட பாவம் சார் பண்ணி விட்டேன்னா அப்போ அது உள்ள அந்த கடவுள் மாட்டிக்கிட்டேன் மாட்டியானா அது ஒன்று கடவுளை பார்த்தா வந்து இல்லை அவன் போய் சொல்கிறான் இல்லை சொல்லாது. அதனால் பிரம்மேந்திரன் என்ன சொல்கிறாரு, சமயவாதிகளின் பிடியில் சிக்கி கொண்ட கடவுள் என்ன பண்ணுமா கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா இவனு கேட்டு போய் மாட்டிக்கணுமேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுமா, தன்னை சமயத்தின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அது விடுவித்து திரும்ப தன்னை நிலைநாட்டி ஆகணும். இல்லை நான் இதை தான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி சமயவாதிகள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அது இப்போ கிருஷ்ணர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, கண்ணபிரான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. இப்போ அவர் இதெல்லாம் சொல்கிறார். உடனே கீதையில் அவர் வாயிலே 4 ஜாதியான அவனுக்கு ஏற்படுச்சான் பிராமணன் வசதிச்சான்னு சொல்லிட்டானுங்களே. இப்போ அந்த கண்ணபிரான் விஷ்ணு உட்காந்து தான் இருக்கணும். ஏன் இதே பாப்பானுக்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்கிறானுங்க, உடனே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா டான்ஸ் ஆடி காட்டுறானுங்க, என்னென்னமோ பண்ணாலும் அது இவனுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறானு. இப்போது கண்ணபிரான் மாட்டிக்கணுன்னா அவர் என்ன யோசிப்பார், பிரம்மதேவர் சொல்ல போகிறேன் சமயப்படியில் மாட்டினாடா நம்ம கதையை கந்தலாக்கி வச்சுக்கிறானுங்க, கீதாச்சாரம் கூட கந்தல் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னும் அதை எழுதி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன் நான் உண்மையான கீதாச்சாரம் என்னன்னு சொல்லிட்டு. என்ன நீ அதை கொண்டு வந்தோ எதை கொண்டு வரவில்லை ஒடையோ இப்படியா, அதனால் எல்லாம் இங்கேருந்து எடுக்க போடாதான் எல்லாம் நல்லா பார்ப்பான், எவ்வளோ பிடிக்கணும்னா நீ கவனம் பயனேருன்னு அர்த்தம். அது அவர் சொன்னது நீ வந்து இழப்புகளையோ இதுவே பொருட்படுத்தாமல் அநீதியை எதிர்த்து தர்மத்துக்காக போராடுனார் அவர். அதுக்காக சொன்னார் அவர், தர்மத்துக்காக நீ போராடும் போது உனக்கு இந்த இழப்புகள் எல்லாம் வரும். காந்தி பாராட்டலாம் போயிட்டோம், யார துண்டை கட்டிக்கினேன் வசதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு கட்சியில் பாப்பம் கொடுத்த துப்பாக்கி கூட்ட வாங்கி செத்து போகிற நிலைமையிலே வருது. ஆனாலும் நியாயத்துக்கு நியாயம்தான் தர்மம் போராடினார்ல, அதுக்காக சொல்ல வந்தார் கண்ணபிரான். அது அவரும் கர்மயோகத்தை நான் பின்பற்றேன்ட்டு காந்தியடிகள் கர்மயோகம்லாம் படித்து தான் நான் வந்து என்னுடைய கொஞ்ச நாள் நான் அந்த அரசு பகுதியில் இருந்தாலும் தந்தையாருடைய அறிவுரையும் கேட்டு நேர்மையாக லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றது இருந்ததெல்லாம் அதுக்கு தான் அதில் தான் வந்தது, அந்த உறுதியெல்லாம் அதில் தான் வந்தது. ஆனால் இங்கே இப்போ வந்து பார்க்குறா கீதாச்சாரன்ற பேரில் அதை மட்டும் விட்டான். அதர்மத்தை ஏற்று போராடினா இவங்க பாப்பங்களை ஏற்று போராடி ஆகணும். அதனால் அதை மட்டும் விட்டுட்டு எதை கொண்டு வந்தாலும் எதை கொண்டு போய் அப்படியே சமாதானமாக அப்படியே போயினேரு இப்படி சொல்றாரு. அதெல்லாம் சும்மா வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் இவைகளினால் உன் மனதை பாதிக்காமல் அமைதியாக வைத்துக்கொள், இதுதான் கீதைசாரம். அமைதியாக வைத்துக்கொண்டு அதர்மத்தை எடுத்து போராடு, தர்மத்துக்காக நியாய தர்மத்துக்காக போராடு. அப்போ உனக்கு இழப்பு வந்தாலும் இதை வச்சுக்கோ, நீ எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போய் எல்லாமே இங்கிருந்து எடுத்தது தான் நீ இழக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் சொல்ல வந்ததை அப்படியே எப்படி தீர்க்கிறானுங்க அந்த வார்த்தையை வச்சு அவங்களே கவுக்குது. அப்போ இந்த கண்ணபிரான் வந்து யோசிப்பார், குருநாதர் பிரம்மேந்திரருடைய உண்மையின் பிரகாரம் சமயத்தின் பிடியில் சமயவாதிகளின் பிடியில் மாட்டிக்கொண்ட கடவுளாயிட்டார் இப்ப கண்ணபிரான். அப்ப அவரு என்ன செய்வாரு, தன்னை நிலைநிறுத்தி கொள்ள சமயவாதிகளின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அந்த கடவுள் பிறப்பெடுத்து விடுகிறது, பிறந்து வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு சென்று விடுகிறது, இதுதான் நான் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவதார நோக்க. இப்ப கண்ணபிரான் தன்னை நிலைநிறுத்தினா அவர் வந்து ஆகணும், திரும்ப பிறந்து வந்து அதை வந்து சொல்லி ஆகணும், அதை நிலைநிறுத்திட்டு அவரு போகணும். ஏசுபிரான் மாட்டிக்கினாருன்னா இதே கிறிஸ்டியன் கிட்ட கொஞ்ச நாள் வேணா பிராமின் நுழைய ஆரம்பிச்சிட்டான், பிராமின் கிருஷ்ணன் அடையாளத்தோடய நுழையிறான். ஒழிஞ்சுதுன்னு சொல்லிட்டேன் நான், எப்போ கிருஷ்ணாட்டி ஒழிஞ்சிடும் அவ்வளோதான், இவங்க நுழைஞ்சாலே காலின்னு அர்த்தம். அப்போ ஏசுபிரான் ஒரு வாட்டி நேராக வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணார், ஒரு வழியடி ஒன்று நல்லா டைட் பண்ணி கொண்டு போயிட்டு இப்போ அமாவாசை ஜப கூட்டம் வைக்கிறான். பிராமின் கிறிஸ்டியன்ஸ் நடத்துகிற அமாவாசை ஜப கூட்டத்துக்கு வாருங்கள். சரியா போச்சா, ஒழிச்சிடுவான். அந்த என்னன்னா அந்த பரிகார பூஜை மாதிரி, அது பரிகார பூஜை செய்கிற மாதிரி வச்சு காலி பண்ணுறோம். அப்போ வேற வழி கிடையாது. ஏசுபிரான் வந்தால் அவனை நல்ல இவன்கிட்ட மாட்டின்னு ஏசுபிரான் சொன்ன உண்மை வேற இருக்கும். இவனுக்கு இயேசுவை கும்பிடுவானுங்க, கும்பிடுவானு இயேசுன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ இயேசுக்கு உண்மையை செய்ய முடியாது முடிச்சின்னு வேறு வழியே கிடையாதுன்னு அவர் திரும்ப பிறந்து வந்து அது இல்லை நான் சொன்னது இதுதான் அப்படி நிலை நிறுத்திட்டு போகணும். அது உங்களுக்கு போன வகுப்பிலே சொன்னேன். இந்த மாதிரி தான் சமணர்கள் வந்து மகாவீரர் பேரை சொல்லி
அந்த இந்து சமய கோயில் பூஜையெல்லாம் நிறுத்துறாங்க இந்த சமண பிராமணர்கள் தான். அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் மகாவீரர் தான் சம்பந்தராக பிறந்து வந்து இவருங்களை தண்டிக்கிறார். வந்தவர் மகாவீரர்னு தெரியாமல் ஜெயின மந்திரத்தை அவர் மேலேயே அவரும் எங்கேருந்து பழிக்கும் தெரியுதா? அவர் சொல்லவே இல்லாத அவர் சிவபெருமான் அதை அவங்களுக்கு உணர்த்தாமலாம் இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய நிலையில் இருக்கவே முற்பிரிவெல்லாம் உணர்த்தாம சம்பந்த தன்னுடைய முற்பிரிவை பற்றி எதுவும் பேசவே இல்லை. அப்புறம் இந்த பிரிவில் தான் நான் பேசுகிறேன், நானே சம்பந்தன் நானே மகாவீரன் அப்படின்னு. அதுக்கு அத்தாட்சியாக பிரம்மேந்திரர் எழுதியிருக்கிறார். மகாவீரரை தான் சம்பந்தராக வந்து சமணர்கள் செய்த தவறுக்காக அவர்களை தண்டித்தார் சொல்லிட்டு அவர் ஸோ இப்படியே தான் இருக்கும் சார் இது. அப்போ கடைசியில் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது சமயம் என்பது புனிதர்களுக்கும் சமயவாதிகளுக்கும் இடையே நடந்து வருகிற ஒரு ஓயாத போராட்டம். அதுதான் உண்மை. அந்த சமயவாதிகள் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கி இவங்களுடைய சொந்த லாபத்துக்காக எல்லாத்தையும் மாற்றி வைப்பானுங்க. புனிதர்கள் பிறந்து வந்து இவங்களுடைய தப்பை சொல்லி தப்புன்னு சொல்லிட்டு போராடுவாங்க. இவங்க புனிதர்களை கொலை பண்ணுறதும் அவங்கள பதிக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த இது மேலேயே பாப்பானை விட்டு நம்ம ஆளுங்களுக்கு கேட்கணுமா, பாப்பானை விட்டே மந்திர பூஜை அதுக்கு பண்ணுறேன். இவன் தான் கொலை பண்ணியே இருப்பான் அந்த மகானை. அவனை விட்டே அதுக்கு ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறான். அவனை போட்டு காசு வாங்கி போயினார். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இப்போ நான் என்னுடைய இந்த பிறவியில் உங்களுக்கு அதான் பிறந்தநாள் அன்றைக்கே அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் பிறந்ததுலேருந்து எப்படி வந்து என்னை கடவுள்கள் வழிநடத்தி வருகிறார்கள். தாயினும் சாலப்பறிந்து எந்த அங்கங்கே கடவுளுடைய கை என்னை வந்து மெதுவாக எனக்கே தெரியாமலே அதுலேருந்து மீட்டு இதிலேருந்து மீட்டு இதிலேருந்து காப்பாற்றி அப்படி தான் கொண்டு வந்து சமீபகமாக பாப்பார கொடுமை பிராமண பீடாதிபதிகள் போட்ட ஹிட்லிஸ்ட்லேருந்து அவங்க தான் என்னை காப்பாற்றிங்கிறாரு இல்லையா? அப்போ நான் அதை சொல்லணும் இல்லையா? இப்போ இதே மாதிரி ஹிட்லிஸ்ட்டு போட்டு எத்தனையோ பேரை கொலை பண்ணிருப்போம் இல்லையா? பிராமண பீடாதிபதினு தெரியல. இவங்க தான் பெரியவாக்கள். இவங்கெல்லாம் அங்கேருந்து சிங்கேரியில் பிடிச்சி காசியில் பிடிச்சி காஞ்சிபுரம் வரைக்கும் இவங்க தான் பெரிய பிராமண பீடாதிபதிகள். இப்போ நான் சிவனே நான் பாடினேன் குரு சொன்ன ஒழுங்காக வர்ணாசிரமம் இல்லைன்றதை லைட்டாக தான் சொல்லியிருந்தேன். 4 பேர் தான் வருவாங்க அவங்க. அதுக்குள்ளே அங்கே போய் வத்தி வச்சு இவன் வந்து பிராமணெல்லாம் கொலை பண்ணா பயிற்சி கொடுத்துன்றான்னு போட்டு என்னென்ன பண்ணுறான்னு இருப்பார். பண்ணோன்னா மாட்டிக்கிச்சேன். இன்னி வரைக்கும் என்னை கொலை பண்ண முடியல. கொலை பண்ணுறது தான் நான் அவங்க முன்னால் உட்காந்து பேசினுக்கிறேன். ஆனால் அதை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற தகவல் மட்டும் எனக்கு கடவுள் காமிச்சினேங்கிறான். அங்கேருந்து என்னை காப்பாற்றினேங்கிறானே. இப்போ அதை நான் சொல்ல வேண்டியது தானே. அப்போ பிராமண இப்போ அந்த முத்தி போச்சா இந்து சமயம் ப்ராப்பராக வழியை முத்தி போச்சா பிராமண பீடாதிபதிகள்ன்ற மாதிரி உங்களை வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. கொலைகார பாவிகள் புரியுதா? அதுவும் எப்படி யாருன்னா ஏதுமில்லா அடியார்களை பழிபோட்டு கொலை செய்கிற கொலைகார பாவி. அப்புறம் தான் எனக்கு ஓஹோ அதாண்டா அப்போவே இயேசுவே இந்த மாதிரி கொலை பண்ணிடுறானுங்க. இயேசுவோட 12 சீடர்களையும் இதே மாதிரி பழி போட்டு கொலை பண்ணிடுறானுங்க. இங்கே வந்தால் காந்திய வரைக்கும் கொலை பண்ணிக்கிறானுங்க. நடுவில் எத்தனையோ பேரை பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது. கடவுளர்களால் தான் தெரியும். இப்போ காஞ்சி பெரியவர் விசிறி அடிச்சாங்கன்னு சொல்கிறேன் நுழைவாயிலேயே. இப்போ எனக்கு தெரியாமல் எப்படி கடவுள் காட்டாமல் எனக்கு எப்படி தெரியும்? கடவுள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே கீரல் கூட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கிளீனாக ஒரு செத்து அவர் என்ன வரார் பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கடவுள் தானே என்ன இது எல்லாம் காப்பாற்றி கொண்டு இது பண்ணிக்கிட்டே வராங்க, கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பிராமண ஆவிகள் தொல்லைன்றது புதுசாக. நான் பொதுவாக இந்த ஆவிகள் தொல்லையை ரொம்ப பேசுறது கிடையாது நான். ஏன்னா ஏற்கனவே கிராமத்தில் இல்லையா பேய் பூதம் பிசாசு புளிய மரத்து பிசாசு அங்கேருந்து ஒன்று மரத்துலேருந்து ஒன்று மிரட்டிச்சு போச்சு வச்சு இதெல்லாம் நிறைய இருக்குது கிராமத்தில். இல்லை நாம் வேறு அதை இதை பாப்பராவி அதெல்லாம் சொல்லி அது காபரா பண்ணுவானே ஏதோ 1-2 எதோ இருக்குது அது விடு அப்படின்ட்டு நான் லைட்டாக இருக்கிறேன். ஆனால் அதுங்க தொழில் எக்கச்சக்கம் அதுவான்னு போயின்னு இருக்குது. அப்போ வந்து இதுங்க என்ன பண்ணுதுன்னா இந்த வாழும் பொழுதே புண்ணியமாக வாழ்ந்தால் செத்த பிறகு அந்த நல்ல உலகம் அடையும். நான் அந்த எல்லாம் பண்ணும் ஒரு நல்ல கதியெல்லாம் அதை அடையும். ஆனால் வாழும்போது எது நல்ல கதி நற்கதின்றதுக்கே இப்போ இவங்களுக்கு தெரியாது. பாப்பார உலகம் என்ன பண்ணுது, மற்றவங்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே ஏமாற்றி வச்சுக்குது சார். அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது.
மற்றவங்களை ஏமாதான் நினச்சிக்கிட்டு சாஸ்திரத்தில் புழுகி அதான் மதம் அப்படின்னு காஞ்சி பெரியவர் மாதிரி இருக்கிறவங்களை விட்டு அவர் பங்குக்கு நிறைய சாஸ்திரம் ஒருத்தர் தான் சொன்னார். இவங்களுக்கெல்லாம் தமிழ் அர்ச்சகர் பயிற்சி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒருவர் தான் சொன்னார், காஞ்சி பெரியவர் ஒரு தமிழனை எந்த விதத்துலலாம் கொலை பண்ணால் பாவம் சேராதுன்னு தனியாக சாஸ்திரம் எழுதி வச்சு போயிடாராம். காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் இவரு ஒரே குஷிக்கும் தமிழோட கொலை பண்ணலாம் பரவா. அப்போ அவ்வளோ பேர் கொலை பண்ணிடுறோம். அப்போது நான் சொன்னது நம்பர் 1 பாப்பான்லேயே நம்பர் 1 பார்ப்பான் காஞ்சி பெரியவர் தானே. நீ சொல்லு பிராமணர் இல்லையா நம்பர் 1 பிராமணா இல்லையா? மடி ஆச்சாரம் ஸ்லோகம் சமஸ்கிருதம் மந்திரம் தந்திரம் எல்லாம் அதெல்லாம் ஜாதி வெறி இதெல்லாம். அப்போது இவங்களுடைய இது பிரகாரம் ஒரு மகா பெரியவா ஒரு புனிதமான வாழ்க்கை வாழறாரோ ஒரு அவ்வளோ மகானாகும். இது வரைக்கும் யாருக்குமே மகா பெரியவான்னு பாமன் அப்படியே கொஞ்சம் பிராமண வார்த்தை அப்படியே செல்லம் கொஞ்சம் பாப்பானதுனாலே அப்படியே பெரியவா மகா பெரியவா இதெல்லாம் அவருக்கெல்லாம் மகா பெரியவா அப்படின்லாம் பேரை கொடுத்தேன் எல்லாம் வருது. அப்போ அவர் மேல் உள்ளத்தில் தேடி இருக்கணும்ல, நம்பர் 1 அவர் தான். ஆனால் தேரலையே பார்த்தேனே தேராது மட்டும் இல்லை, அந்த வாயில் காப்பான் தெய்வம் விசிறி வேற அடிச்சுட்டேன் நான் பார்த்தேனே. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன நான் ஜோக் அடிக்குதுன்னா ஒரு உண்மையாகவே கூட இருக்கலாம். இவர் ஏன்டா அவருடைய சிஷ்ய கோடிங்களுக்கு ஒருத்தர் பேரை ஜெயேந்திரான்னு வச்சாரு, இன்னொரு பேர் விஜயேந்திரன்னு வச்சார் தன்னோட நேரடி சீடர். இவங்க மடம் சைவ மடம். ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. அப்புறம்தான் புரிஞ்சுது, ஆஹா இந்த வைகுந்தத்தில் வாயில் காப்பான் தெய்வம் இருக்கும்ல, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறைக்கு முன்னால் இப்படி கை வச்சுன்னு இருக்கும். இந்த பக்கம் இப்படி இந்த பக்கமாக கை வச்சுன்னு ஒழுங்காக சாமி மட்டும் கும்பிடு, வேறு எதுவும் பேசாதீங்கன்னு சொல். இந்த வாயில் காப்பான் தெய்வங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெய விஜயர்கள். அவங்க ஜெய விஜயர்கள். ஜெயதா ஜெயேந்திரா, விஜயந்தா விஜயேந்திரா வச்சுட்டு சூப்பரா. அப்ப பெருமாள் யாரு? ஐயோ மகா பெருவா. ஆசை எப்படி இல்லை? நான் சொன்னேன் இவர் கம்முனாவது இருந்திருக்கலாம். இந்த ஜெயேந்திரா பண்ண பாவங்களுக்கும் என்ன இன்னமும் இன்னொரு யூடியூப்ல பேசுறாங்க, 7 வெப்பாட்டி வச்சிருந்தாராம் ஜெயேந்திரன் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், தெரிஞ்சது இல்லை. அவன் கேரளா வெப்பாட்டிக்கு பிறந்த ஒரு பொண்ணும் அதுக்கு 200 கோடிக்கு சேர்த்து ஒரு தகப்பனுக்குரிய கடமையை கரெக்டாக செய்யற துறவி சேர்த்து வச்சுட்டு போயிறாரு. அதை விற்க போறாங்க, அதை வாங்கிக்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்டான். அந்த புரோகர் என்கிட்ட கேட்டான். அப்போதான் எனக்கு தெரியும் என்னப்பா இது சொன்ன ஒரு அன்பர் தான் சொன்னார். இப்படி கேட்க சொன்னாங்க, சாமி உங்கள் சாமி வாங்கிக்கு வரேன் என்னன்னா லைனாக கடைன்னு சொல்கிறாரு. இவர் ஜெயேந்திரருக்கு பொண்ணு கேரளாவில் அது வளர்த்து ஆளாக்கி ஜாதியே பார்க்காம ரெடியாக போய் எனக்கு கடி கொடுத்தாரு. இவங்களுடைய இதில் புரியுதா? துறவுன்னா இவங்க துறவு டெபினிஷன் எப்படின்னா இருக்குது, ஜாதி பார்க்கலாம், அது எதில் ஜாதி பார்க்கலாம், செம்ம கன்றாவி இந்த கும்பல். அப்போ உங்கள் சாமியார் வாங்கிக்கிறாரு. கேட்டாங்க என்ன சாமியார் எல்லாமே 200 கோடின்றது சாதாரண விஷயம். இன்னைக்கு சாமியாருங்க நான் ஒரு ஆள் தான் 2 கோடி கூட வச்சு இல்லை, 1 கோடி கூட வச்சு பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 2 லட்சம் இருந்தாலும் அதிகம், 1 லட்சம் இருந்தாலும் அதிகம். இவ்வளோ இந்த மாதிரி போயின்னு இருக்கிறேன். நான் சொந்தமாக இப்போ தாத்தா நலம் விற்று தம்பியை கொஞ்சம் பணம் கொடுவேன், என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்குது, இவ்வளோ தான். அது கூட அந்த 1 கோடி அதெல்லாம் பேசவே முடியாது. 200 கோடி வாங்கிக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் இப்போ பேசுகிறாங்க 7 கொடுத்தனும் 7 பப்பாட்டி வச்சுருந்தார் அவர் போராடலாம் ஒரு பப்பாட்டி வச்சுருக்கார். சமடா இது யார் ஜெயந்த். அப்போது நான் சொன்னேன் நீ வேறு எதனா பேர் வச்சுக்கலாம், கசமாந்திரேந்திரா வெய்யி, இல்லையா விமனேந்திரா வெய்யி, இல்லை மருடேந்திரான்னு வச்சிருக்கலாம் அந்த காஞ்சி பேர். நீ போய் அந்த வாய்க்காப்பான் தெய்வம் ஜெய பேரை பிடுங்கி ஜெயேந்திரா வைக்கலாமா? அப்போ அந்த தெய்வம் கடுக்கடுன்னு பார்த்துன்னு இருக்காது வரட்டா
வரட்டண்டாயிரம் மேலைக்குதான் வந்தான் அப்படின்னு அவனை போய் என்னையான கம்பேர் பண்ணி இந்த பேர் அடுத்தது விஜயேந்திரன். அது நான் சொல்லிட்டேன் எப்படி அவர் ஊரம் பண்ணிட்டிய காலி பண்ணிட்டு அது கண்ணகாசன் பெரியவா இப்படி செய்வீன்னு ஒன்று நினைச்சியே பார்க்கலையாம். இவங்கெல்லாம் நான் பிராமின் யோகியா நாயின் திட்டுறவங்க இவங்கெல்லாம். அப்போ அறம் கரெக்டாக வேலை செஞ்சுனே இருக்கும். அது எல்லாம் நாய் இதுவரை இதான் நாய் பாஞ்சிச்சு பாரு உன்னை பெட்ரூமை க்ளீன் பண்ண சொல்லி மேலே பாஞ்சிச்சு பாரு இதான் நாய் உரம் போட்டு. அதெல்லாம் பல முறை சொல்லிட்டேன். அது என்னத்துக்கு அந்த கன்றாவி கதை. அது எப்படி காஞ்சி காமாட்சி அம்மா என்கிட்ட காமிச்சிட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. நீ காஞ்சிபுரத்தில் இல்லை, அவங்க காஞ்சி காமாட்சி அம்மா இல்லை. அதுக்கப்புறம் சொன்னது பாப்பார பொம்பளாவிங்க வந்து பூந்துடும். இந்த ஆவிகளுக்குள்ள வந்து தனியாக இருக்குது. அந்த தெய்வ நிலை வந்து போயிட்டு அந்த ஆவிங்க வேற ஆவிங்க வந்து பூந்துட்டு அந்த ஆவிதான் வந்து காஞ்சிபுரத்துக்கு உத்தரவு கொடுக்குது. ரொம்ப நேரம் கொள்ளலானுங்கிறேன், கொள்ளலான்னு இல்லை, இவங்க அவங்க பாஷையை மறைஞ்சவனு எனக்கு சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன். கொலை செய்ய அவங்கள ராமனரை அமைதிப்படுத்தினார். காஞ்சிபுரம் செத்தவனே என்கிட்ட சொல்ற நீ அமைதிப்ப அதுக்கெல்லாம் இப்படி பேர் வச்சுப்பார். அம்பாள் உத்தரவு நான் பண்ணேன் அமைதியோட நல்லானுங்கிறான். ஏன்னா அவர் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டார். அவர் ஜாதி வகை மேலே வாங்கி சாப்பிட்றாரு, பூனெலாம் அறுத்து போடுறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாரு. க்ளோஸாக இருக்கிறவங்கிட்ட கமெண்ட்லாம் அடிப்பாரான் அவர். அந்த மாதிரிலாம் இந்த நவராத்திரி குள்ளெலாம் வைக்கிறாங்கல்ல, அவன் சாமிக்கு இந்த மாதிரிலாம் உட்காந்து கிடக்குங்கள மேலே இதில் சும்மா இவங்க என்னமோ பண்ணுறானுங்கன்னு வரான் இவரே ரமணர். இப்போ இதெல்லாம் ஒரு காதுக்கு போங்கள்ல, இவர் கடத்தன்ற காரணம் பாப்பான கேட்கணுமா மூட்டி விடுறதுக்கு அவர் காலி பண்ணிட்டுக்கிறாரு. அதனால் அந்த உத்தரவு கட்டுறது காட்சியில் பார்த்தா பாப்பற ஆவி அது உள்ள பூந்தா ஹாய் பறக்க வர்றான். அதை நம்பி எத்தனை பேரை கொலை பண்ணாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ராமனார் அப்புறம் காந்திக்கு ஓகே பூந்தி தின்ட்டுக்கிறாரு சொல்கிறதுக்கு. அப்புறம் திருவள்ளுவர் சுவாமி இல்லை மாதிரி இவருடைய லெவலுக்கு. அப்புறம் சிஷ்யக்கோடி குருவே அப்படின் போது சிஷ்யக்கோடியே அவர் 30 அடி தாண்டானா குட்டிகளோட இவர் 60 அடி தாண்டி இவர் எத்தனை பேர் காலி பண்ண. இவர் காலி பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சது கடலூர் சிவலிங்கனார் காலி பண்ணார் ஜெயேந்திரன். மற்றதெல்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு. அது என்னோட கனெக்டடாக இருக்குது அது தெரியுது. அது கனெக்ட் இல்லாமல் முழுக்க. அப்போ அதை இந்த விஜயேந்திர இப்படி பண்ணி காமாட்சி அம்மனே வெளியேற்று பண்ணேன். இப்போ அந்த ஜெய விஜய் அந்த விஜய் இது இருக்குமே துவாரபா சும்மா இருக்குமா அது கடுகடுன்னு இருக்காது. வட்டனியா தெரிஞ்சுட்டு இப்போ காஞ்சி வெளியே போகிறார் ரொம்ப ஜம்முன்னு மேலே. இவர் வந்து அத்வைத்தியம் அகம் பிரம்மஸ்மே நீயே அது வைக்கிறாய் நான் உங்களையே பெருமாளாயிட்டம் அதனால அந்த போயிட வேண்டியதான் பொண்ணு ஒரு பெருமாளே வா வா பாட்பாடி வர நினைச்சாரு. அது கடுகடுன்னு காத்துன்னு இருந்தது. அது இவருடைய ஆன்மா மோசமா ஒரு இவ்வளோதான் தத்துமுண்டு தான் காஞ்சி பெரியவர்களுடைய அவ்வளோ பெரிய வளர்ச்சிலாம் இல்லை. அவருடைய அவங்களுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் நடந்தது அது முன்னால என்னால எனக்கு தெரியல. கடவுள் கரெக்டாக அந்த பீக்கு இதை மட்டும் எனக்கு காமிச்சான். இது பாருங்க என்ன நடக்குது பாரு மேலேன்னு. இவருடைய பாயிரர் அது அது கடவுள் இவரு தூண லொட்டை கையில் லெஃப்டில் அனாவசியமாக 2 சுற்று விசிறி 2 வாட்டி அதை பார்த்து என்னடா இதில் காஞ்சி படுற பாட்டை பாருங்க. அப்புறம் தான் அது கரெக்டாக சொல்லுது. உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்தில் தான் இங்கே வச்சுக்கூட. ஏன்னா பூலோகத்தில் செயற்கையா இவங்க பிரிவா முகம் பிரிவா அப்படியே செல்ல மூஞ்சி எடுத்துன்னு வருவாங்க பார்ப்பானுங்க. ஒன்று தெரியுதா அவனுக்கு அவனா கும்பிட்டுன்னு போட்டோம் என்ன நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க. அப்புறம் அவன்கிட்ட மண்டையை வித்துட்ட நான்காமின் மரமான்ட்டைங்க இருக்குதுல்ல அதுல கூட கும்பிட்டு போட்டோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சாதாரணமாக நீ சிவனை கும்பிட்டா போதா, சாதாரண பெருமாளை கும்பிட்டா போதா, அதுன்னா போட்டோ அதில் வரைஞ்சி வச்சு சிவனிக்கு உள்ள வச்சு உங்கள்கிட்ட வந்து கொடுப்பானோ இந்த முகப்பெருவை போட்டோ வச்சு உங்களுக்கு நல்லது வேணுமாண்ணா திருட்டு மூண்டை தான் தெரியுதா. தான் கட்டுறது பார்த்தாம நம்ம ஜனங்களெல்லாம் கெடுக்கிறது. போன வகுப்பில் சொன்னது தான். அதெல்லாம் கும்பிட்டா என்ன அர்த்தம்? வணங்குதல் அறிதல் உணர்தல் என்பதே வணங்குதல். பிரம்மந்திர ஸ்டேட்மெண்ட். நீ வணங்குறான்னாலே நான் உன்னை அறிகிறேன் உன்னை நான் உணர்கிறேன்னு அர்த்தம். அது அப்போ என்ன அர்த்தம்? காஞ்சி சிவபெருமானே நான் தெய்வீக கோலத்துக்கு வந்தேன்னா இந்த காஞ்சி விசிறி அடிச்ச மாதிரி என்னை விசிறி அடி. தெய்வீகம் போகமா போக மாட்டேன்றதே அது முதல்ல பெரிய விஷயம். அதே சந்தேகத்தில் இருக்குது. ஒருவேளை தவித்தவரி போடா இதை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா இதுதான் அங்கே அவசியம். நீ வேண்டியதை உனக்கு நடக்க கடவுதுன்னு விசிறி தான் அடிக்கும்.
நான் தமாஷுக்கெல்லாம் சொல்ல, எனக்கு இது சொல்றதுனால ஆக வேண்டியது எதுவுமே இல்லை, புரியுதா? உண்மை கடவுள் காமிச்சான் சொல்கிறேன். இது சொல்லிட்டு சபரிமலையிலேயே எனக்கு காலி பண்ணி ஏற்பாடு பண்ணது இந்த வருஷம். இப்போ இந்த 3 மாதம் கூட அவளை அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இவங்களுடைய. அப்போ இது ஆவியல் விஷயத்துக்கு வரும். அப்போ இப்போ இந்த காஞ்சிபுரம் இப்படி. அப்போ மற்ற பிராமணன்லாம் நான் சமீபமாக ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த பிராமணன்ற வார்த்தையை திருடினானுங்கள்ல, அந்த திருடின வார்த்தையை திரும்பி மீட்காத வரைக்கும் இந்த ஆராய்மன்களும் சும்மா விடாது. ஏன்? பிராமணன்றது புது வார்த்தை. பிரம்மத்தை உணர்ந்தோம் பிராமணாதிரி. அந்த நான் பிராமின் கேஸ்டில் இருந்தாலும் அதில் இருந்தாலும் பிரம்மத்தை உணர்ந்தோம் பிராமணா மட்டும்தான் இருக்கலாம். அது திருடி வச்சுக்கினே நாங்களாம் தான் பிராமணன், பிறப்பு வழி பிராமணன். அப்போ ஒரு பிராமணன் இவங்க உயர்ந்தவன அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி இவங்களை கண்ட கஷ்டமாலும் இவங்களை அப்ளை பண்ணிக்கிறது. ஒரு பிராமணன் அவ்வளோ உயர்ந்தோம், ஒரு பிராமணனை துன்புறுத்த நினைக்க கூட கூடாது, அவனுக்கு கெடுதி வரும்னு இருக்கும். அதில் இவர் பிராமணன் அந்த டைட்டில் பிடிக்கிறான். எது உயர்வா சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கிறது, பிடிக்க அதை நடைமுறைப்படுத்துறது சமுதாயத்தில். அது எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகத்தின் மௌன காலமும் உண்டு. பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டாங்க, அந்த நேரத்தில் பாப்பார கேம் எல்லாமே ஜெயிக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லி நாங்கள் தான் பிராமணன். ஜனங்கள் ஒன்றும் புரியுது, ராஜாங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவ்வளோ ராஜா ஏமாந்தாங்க. ஏமாந்து இவங்களை சொல்கிறத நம்பி இதுதான் தர்மன்ற உண்மையான தர்மத்தை விட்டுட்டு பாப்பாரனுடைய புழு தர்மத்தை, அதர்மத்தை தான் தர்மம்னு பேர் வச்சுருவாங்க. வர்ணாசிரம தர்மன்றது ஒரு அதர்மம், அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. புழுவி அந்த அதர்மத்துக்கு தர்மன் பேர் வச்சு இந்த பேரை பிடி மேலே வச்சு மறைச்சிடும். பச்சையாக சொல்லணும்னா மலத்துக்கு சந்தனன்னு பேர் வச்சு அதை பூசி சொல்கிற மாதிரி. அது மலத்துக்கு நீ சந்தனன் பாப்பாவும் சொல்லிட்டான்னா அதை தூக்கி பூசினா முடியுமா? அது இதே தான். இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு இனமாக மாறிடுச்சு. அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்களா தெரியல. அதை அப்படியே பிடிச்சி டைட்டாக பிடிச்சி கொண்டு வந்து ஏன் அதே பிராமண ஜாதியில் பிறந்து பிரம்மேந்திரன் இப்போ சொல்கிறாரு அந்த வர்ணாசிரம்லாம் இல்லை, வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்று மனிதன் அடி இருக்குது, கடவுளுக்கு மட்டும் சம்மந்தமே கிடையாது சொல்கிறாரு. கேள்வினால பிராமண ஜாதியில் பிறந்தானே சொல்கிறாரு அவரு. அதெல்லாம் ஏன் அதில் லாபம் இல்லை? ஜனங்களை ஏமாற்றி ரிச்சுவல் பிஸ்னஸ் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது இவங்களை வசதியாக காட்டிக்கிறதுக்கோ அதில் அவங்களுக்கு லாபம் கிடையாது. இன்னும் நுட்பமாக கூட சொன்னார், ஊசியில் கிடைக்கிற பெருமை அதால் அதை பிடிங்க. நீ பிராமண ஜாதியிலே பிறந்துட்டோன்னா உனக்கு பிராமணான்றது நீ அந்த தகுதியுமே வேணாம் உனக்கு. நீ பிறப்பிலே பிராமணன் பிறந்துட்டோன்னு நீ வசதியாகி போகிற. எல்லா அர்த்தத்தையும் கெடுக்கிறானுங்க. ஒருத்தர் சொல்கிறான், பிராமணனா பிறந்தவர்கள் பிறக்கும் போதே புனிதமானவர்கள் சொல்கிறான். சார் ஒரு பாப்பா கொஞ்சோட கூச்சமே இல்லாமல், அப்படின்னா புனிதர்கள் யாரா? அப்போ புத்தர் யாரு? அப்போ ஏசு யாரு? அவருடைய 12 சீடர்கள் செயின்ட்டின் பேரோட புனித நிலையை எட்டி பிடிச்சு புனிதர்கள் அவங்களாம் யாரு? இவங்க எல்லாம் அது பிறக்கும் போதே ஒரு புனிதர்கள் ஆகிட்டாங்க. புனிதர்கள் என்ன ஆகுறதுன்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கு தெரிய விடாம பார்த்து அப்படியே நாங்கள் புனிதர்கள் அப்படியே லேபிள் மட்டும் அப்படியே ஒட்டிக்கிறது. புனித நிலைன்னா என்ன? எவ்வளவோ சொல்லியாச்சு. கற்றவர் காய்வது காமனையே, கனல் வழி காய்வது காமனையேன்னு சம்பந்தர் பாடலில் வருது. அதையெல்லாம் தாண்டி எல்லா விதமான காம குரோதம் இதையெல்லாம் தாண்டி யார் ஜெயிச்சானா அந்த நிலையை, அந்த இழிநிலைகளை கடந்தவன் தான் கடவுள். தெரியுதா? நான் போகிறேன் மஞ்சமாத மகனேன்னு பண்ணுறாங்கன்னா 30 வருஷமா தூரம் இருந்தே தான் என்ன வளர்க்குறாங்க. 30 வருஷமா தூரம் இருந்தது தான் பார்க்காம திரும்புகிறேன். முதல் வருஷமே போகிறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி பாசம். ஆனால் அப்போ கூட சொல்லலை. அப்புறம் பார்க்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபுட் பாய்சன் ஆகி போக முடியாதுன்றவுடனே மாத்திரை பேரை சொல்கிறாங்க. சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சைக்கிக் மைண்டில் ரேஸ் பண்ணி சொல்லும்போது ஃபிசிக்கல் மைண்ட் வரும்போது மறந்துடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ சொல்லி அப்புறம் அந்த மாதிரி எழுதி கொடுத்து ஸ்பெஷலிஸ்ட் கூட மாத்திரை, சாதாரண பேராசிட்டமால் யாரும் சொல்லுவோம், ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மாத்திரை பண்ண நல்ல விஷயம். அப்புறம் போயிட்டு ஆனாலும் கூட அவங்க சொல்ல 30 வருஷம் காத்துனுக்கிறாங்க. 30 வருஷம் பிறகு எனக்கு பக்குவம் வரல. இதில் ஜபதப தியானம் இங்கே தான் இருக்கிறேன். இவ்வளோதான் அந்த டிஸ்டன்ஸில். இப்போ அந்த பக்குவம் நான் வரும்போது இப்போதான் மகனே அப்படி இப்போதான் அவங்க மகனேன்னு சொல்லும்போது தான் அந்த சபரிமலையில் இருக்க மற்ற பெரியவங்க இருப்பாங்க, சித்தர்கள் முடிவுகள், அவங்களுக்கே இப்போ தான் தெரியுது. கருப்பசாமி போன வருஷம் சொல்கிறாரு, வள்ளிக்கருத்த சாமி இந்த பக்கம் இருக்கிற அந்த
கொச்சிக்கடுத்த சாமி, கருப்பசாமி, கருப்பாயம்மாள், பரிவார தேவதைகளெல்லாம் உங்களை காவல் தெய்வங்களுக்குனால அவங்ககிட்ட சொல்கிறாருன்னு உங்களுக்கு சொன்ன ஒரு 4-5 வருஷம் முன்னால் என்ன சொன்னார், நான் அந்த ஏறு தேங்காய் அடிக்கும்போது இவர் பெயர் தாசசாமி, இவர் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்னு சொன்னேன்னா, அப்போ அது இந்த பக்கம் இருக்கிற கருப்பாய் அம்மா கேட்டு, ஓ அப்படியானால் நாம் இவரை காப்பாற்றி விடலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்னா, அப்புறம் இந்த சமீபத்தில் இந்த வருஷம்தான் அவர் அடுத்த உண்மையை சொல்றார். நான் உங்களுக்கு தாசசாமின்னு சொன்னேனே, அவர் வேற யாரும் அல்ல, அவர் மஞ்சமாதாவின் மகனே ஆவார் சொல்றாங்க. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் எனக்கு அந்த பக்குவம் வந்தோம்னா அவங்க தங்கிட்ட இருக்கிற அந்த இவங்களுக்கே அதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கடக்கணும், பல நிலைகளை கடந்தாதான் இந்த உள்ளம் கடக்கணும். உள்ள அந்த நிலையில கடந்த பிறகுதான் அவங்க கொண்டு வராங்க. அவங்க பண்ற ஆசீர்வாதம் இப்போ கூட இந்த மலையில நடந்த அசோசியேஷன் அந்த அட்டாக்கை அவங்க தான் என்னை காப்பாற்றி கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே இருக்கிற வேறு சில ஸ்பிரிட்ஸ் அவங்க கிட்ட இந்த வாட்டி அவரை காலி கொண்டு உடனே சொல்லுதுங்க, இவங்க என் கீழே ஏற்பாடு பண்ணாங்க. இதுக்கு எல்லாமே கூட அந்த ஆவிகள் உலகத்தில் இருக்கிற பாப்பராவிங்க அது கூட எல்லாத்தையும் ஒத்துழைக்குதுங்க. இந்த பாப்பரா வஞ்சிக்கு எப்படி ஜெயிக்குதுன்னா, அது ஜெயிக்க வைக்கிறது இந்த பாப்பரா ஆவிங்க. உங்களுக்கு புரியல? பாப்பரா ஆவிங்க தான் அவங்க ஆர்கியூ பண்ணுங்க. இந்த வாட்டி உங்களால் காலியை கொண்டுரும். அவங்க பெரியவங்க இல்லையா, மலையில் இருக்கிற சித்தர் அவங்க ரொம்ப பெரியவங்க. கேஷுவலாக அங்கேயே சொல்லிட்டேன், ரூம்லேயே சொல்லிட்டேன், இங்கே வரைக்கும் வந்து கூட சொல்ல, ரூம்லேயே நான் பண்புகிட்ட சொன்னேன். அவங்க எப்படி சொல்கிறாங்க, இந்த வாட்டி உங்களால் நாங்கள் காலி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களால் நான் போக முடியாது என்ன சொன்னேன், ரொம்ப கேஷுவலாக எங்கே ட்ரை பண்ணி பாரு, அவ்வளோதான், எங்கே ட்ரை பண்ணி பாரு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எனக்காச்சு இது நம்ம போல்டாக சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாரு. முடியலையே, தள்ளுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அது போல்டாக சொல்லி இந்த வாட்டி தள்ளிடுவானுங்க, ஸ்லோ பாய்சன் வச்சுட்டுவானுங்க, டச் பாய்சன்னு 2 மணி நடக்கும். கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க, தெரியுதா? அப்போ நான் எதை பிரச்சாரம் பண்ணுவேன், இந்த போலி பிரிவாங்க, இவங்க பாப்பார சடங்கு சம்பிரதாயம், அவங்களுடைய பொய் சாஸ்திரம், என்ன அவங்க காட்டுற பிராமண ஜாதி பில்டப்பு, இதையே அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். இல்லை அதுதான் எனக்கு காப்பாற்றி கடவுளுங்க, நம்ம இந்து கடவுள்கள் எனக்கு இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வராங்க உங்ககிட்ட. அதில் ஒரு நிகழ்வு தான் நான் இன்றைய தலைப்பாக வச்சிருக்கிறேன். திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில் எப்படி நம்ம பிராமணாவிகள் காப்பு படிக்கிறோம்ல, தாசாமிகளை தொந்தரவு செய்யும் பொழுது தடுத்து உள்ளே வருமாறு அழைத்தவர்களையே திருவையாறு ஐயாரப்பன் உங்களுக்கு தெரிந்தது தான். அது கிட்டத்தட்ட ஒரே நாளிலே எல்லாம் நடக்கவே, நான் அதை குருநாதருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு அவங்க பாகவதபுரத்தில் போய் அவர் பிறந்த ஊரில் போய் அந்த ஊருக்கான தான் பண்ணிட்டு வருவோம். அது எவ்வளோ 10-15 வருஷத்துக்கு மேலே பண்ணின்னு வரும். அதனால பண்ணி முடிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போவேன், அங்கே ஒரு திருவிளையாடல் நடக்கும். அதே மாதிரி பண்ணி அடுத்த வருஷம் ஒரு கோயிலுக்கு அங்கே ஒரு திருவிளையாடல் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரே நாள்லேயும் உழவு நடக்கிறதா கணக்கை தொட்டு, ஏன்னா அந்த ஒரே நாளில் அந்த வகுப்பாக எடுத்து பண்ண முடியல. அதனால தான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வருகிற அந்த கரஸ்பாண்டிங் சண்டேஸ், அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை ஒரு திருவிளையாடல் உங்களுக்கு விலைக்கு சொல்லி நான் அந்த நன்றியோடு நினைவு கூறுகிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம நன்றியோடு நினைவு கூறலாம். அதே போல் தான் ஒரு முறை போகணும், போயிட்டு அன்னதானம் முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரமாக கிளம்பி திருவையாறு போகலாம். அங்கேருந்து 60 கிலோமீட்டர் என்னவோ போகுது, 30-60 தெரியல. சரின்னு போகணும், கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கிச்சு. அதனால் போயிட்டு ஐயாரப்பன் கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போனால் கூட இருக்கிட்ட பந்தா கண்ணி எல்லாரும் கும்பலாக கூட்டின்னு போய் இதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பண்ணீங்க சாமி கும்பிட்டு, நான் சாமி ஃப்ரீயாக விட்ருங்க, அங்கே போய் சாமி பூமின்னு கவனிக்கிறது எல்லாம் இருக்காது. நான் சன்னியாசி, நீங்கள் எல்லாரவாசி, நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் நீங்கள் அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் சாமி பண்ணி நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் இருப்போம். அதேமாதிரி அங்கேயும் அந்த மாதிரி போயிட்டு ஐயாரப்பனெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படி அது கிட்டத்தட்ட எப்படின்னா அம்மன் சன்னிதி கிட்டத்தட்ட தண்டியெல்லாம் தாண்டி வெளியில் போகிற மாதிரி இருக்கும் திருவையாறில். எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். திருவையாறு ஐயாரப்பனுடைய அந்த திருவிளையாடல்கிறதுல சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் அங்கே போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது வெள்ளம், மழை வெள்ளம் அடிச்சு நொறுக்குது, தண்ணி வெள்ளம். இவங்க என்னாண்ட இருக்கிறாங்க, அந்த பக்கம் கோயில் இருக்குது. அது பேரே ஐயாறு அப்பன், 5 ஆறுகள் ஓடுகிற ஊர் அது.
அதனால 5 6 அப்பன் அவன்ட்டு ஐயாரப்பன் அப்படி வந்தது தான் அது. அதனால் வெள்ளம் போவே ஷேர்மான் பெருமான் நாயனார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்கிறாரு, ஐயனே நீங்கள் மனது வைத்தால் நாம் போய் சிவனை தரிசனம் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னா ஒரு சிவனை வேண்டி ஏதோ பாடல் பாடுறாரு போது. அங்கேயும் பாடின உடனே அந்த இவங்களுக்காக என்ன பண்ணுது, அந்த ஆற்று தண்ணி வெள்ளம் கரை புரண்டு ஓடுதில்ல, அது வந்து அப்படியே அணை கட்டி நிற்கிற மாதிரி நிற்கிது. இவங்களை தாண்டி ஓடாமல் சேக்கிழார் பெருமா அருமையாக எழுதுறாரு. அதை அந்த ஒரு தடுப்பு போட்ட மாதிரி இந்த வெள்ளம் தானாக நிற்கிது. பின்னால் ஓடி வர அந்த வெள்ளம் அது மேலே 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 ஏறிக்கினே போகலாம், மேலே மேலே ஏறிக்கினே போகிறத தவிர இவங்களை தாண்டி இன்னாண்ட போக மாட்டேங்க. அப்போ இந்த பக்கம் இருந்த மற்ற தண்ணியெல்லாம் வழிஞ்சிட்டு போயிட்டோன்னே அந்த தரை காய்ந்து இவங்க நடந்து போகிற அளவுக்கு தரை காய்ஞ்சிட்டான். அதுக்கு பிறகு இவர்கள் நடந்து சென்று அங்கு ஐயாரப்பனை கும்பிட்டு அவங்க பாடலெல்லாம் பாடி மகிழ்ந்து விட்டு அதுக்கு பொறுமையாக அதுக்கு பிறகு இந்த ஆற்று தாண்டி என்னாண்ட வராங்க. அது வரைக்கும் அந்த வருகிற தண்ணி மேலே 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 ஆகாயத்தை நோக்கி மேலே ஏறிலே போக தவிர அதை தாண்டி வரல. அப்படி ஒரு அற்புதமான திருவிளையாடல் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக. ஏன்னா மோசே கதையில தான் படிக்கிறோம், கடல் பிரிஞ்சு வழி விட்டு இவங்களுக்கு காய்ந்த தரையா நடந்து அண்ணாண்ட போக வைக்கிறது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் கேள்விப்படுறது இங்கே தான் திருவையாறு ஐயாரப்பன்னு அந்த ஆற்றை தடுத்து நிறுத்தி இப்போ இதே பாப்பார கும்பல் இருக்குது, இந்துடா ஜாதியில் நொந்துடான்னு கத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. தமிழ்நாடு வரைக்கும் மாதிரி இந்த உண்மைகளை இந்த கதையை பரப்பிடணும்ல, சிவனின் அருள் பரப்பவே மாட்டான். அதான் அந்த இடத்துல பிடிங்குவோம் எல்லாத்தையும் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன்னா நாங்கள் சொல்கிறோம் கதா காட்சியம் பண்ணுறது என்னமோ அதுன்றதுமோ லைவ் நேர்வழி கொடுத்தாலும் இவங்க வந்து உட்காந்து அது உள்ள மக்கா பிரிவு அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு அவங்க இழுத்து விடுறது, இவங்களுக்கு பெருமையை தான் அது உள்ள விடுறது. இதை சொல்லி ஜனங்களுக்கு தெரியும் இல்லை, எத்தனை பேருக்கு தெரியுன்றீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? இவ்வளோ அற்புதமான ஒரு திருவிளையாடல் அங்கே நடத்தியிருக்கிறார் சிவபெருமான். சொல்கிறதே கிடையாது, இதெல்லாம் திருட்டு முண்டாங்க இவனுங்க. அவங்க வியாபாரமாச்சா அவங்களுடைய ரிச்சுவல் ஆச்சா அதுக்கு ஒரு சடங்கு பண்ணியோ சம்பிரதாயம் பண்ணுங்க, யாகம் பண்ணியும் எங்களுக்கு தட்சணை கொடுத்துறேன், எங்களை தட்சணை கொடுத்துறா ஒரு பிராமணம் கண்டிக்கப்படாதோ பிராமணம் திட்டப்படாது எல்லா அடியாயும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் நீ அவள் சகிச்சுன்னு இருக்கணும், இல்லைனா நீ இந்து விரோதி அப்படியே முக்கரை ஊற்றிடுவான். என்னது இதெல்லாம்? இதே இப்போ கடவுளின் பெருமைடா அது. நாங்கள் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு. அவ்வளோ பெரிய திருவையாறு ஐயாரப்பனை நம்ம இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து கும்பிட்றேன்டா சொல்லிட்டு அப்புறம் இவங்களாம் அங்கே போய் இந்த அர்ச்சனைலாம் பண்ணிடுறேன். நான் சுற்றி இந்த பக்கம் வந்து அம்மன் சந்நிதிக்கு போகிறதுக்காக இந்த பக்கமாக வந்து அப்புறம் அம்மன் சந்நிதி ஆண்ட வரேன். அப்போ தான் பார்த்தேன் அந்த கோயிலில் பிராமணர் இதுங்க இப்போ சொன்ன இப்போ இந்த காஞ்சிபுரே தேராத காஞ்சிபுரம். இப்போ இந்த மீதி இருக்கிறாங்கல்ல கும்பல், இதுங்க உடனே மந்திரம் சொல்கிறதோ ஸ்லோகம் சொல்கிறது இதை பெருசாக நினச்சிக்கிறது, அது ஒரு பெருசாக நினச்சிக்கிறது. அப்போ அதுலேயே செத்து போகுது, அது கடவுளே தெரியாமலே செத்து போயிடுது. அப்போ அந்த கோயிலில் பூஜை பண்ணி பூசாரியாக இருந்தவொடனே செத்து போகிறான். செத்து போயிட்டு அவன் அந்த கோயிலில் அவங்க சுற்றி நிற்கிறாங்க. இந்த பிராமணாவில் எளிதாக சுற்றுதாரு. அந்த கோயில் பூசாரிக்கு எலி அவன் தினம் வந்து போயிட்டு இருக்குவேன் அவனை சுற்றுறான். ஆனால் அந்த உள்ள இருக்கிற கடவுளாக அவன் வாழும்போது அவனுக்கு தெரியாது, அவன் செத்தவொன்னு அவனுக்கு தெரியாது. இதுதான் சாமின்னு நினச்சின்னு அவன் வந்து அப்படி இருக்கிறான். இதுதான் பிராமண உலகம். அப்போ செத்து போனா அந்த ஆவிகளும் அங்கே இருக்குது சார். அதுங்களுக்கு மட்டும் என்ன புத்தி தெரிஞ்சிருக்கும்? எப்படி புத்தி தெரிந்தான்? வாழும்போதே நீ இந்த மாதிரி ஒரு இதுவும் கல்லு முள்ளுமா ஒரு வஞ்சமும் மற்றவங்களுக்கு வெறுத்துக்கணும், நான் தன்னை வசதின்னு நினச்சிக்கின்னு மற்றவங்களை அவமானப்படுத்திக்கின்னு இப்படி வளர ஒரு கும்பலை செத்துட்டா மட்டும் அது எப்படி சார் சிவலோகமோ இதுவோ போகும்? போவே போகாது. அது பாண்டி பேசி ஆவேசிங்க அதுலேயே தெரியாது. அப்படியே கோயிலாடம் பார்க்குறான் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு பிராமண ஆவி. அந்த ஆவிகளாக இருக்கவே நான் போனால் எனக்கு தெரியுது இல்லை, நான் இந்த பிராமண ஆணியை தான் பிடிச்சி கிழிக்கிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது அதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. அது போனால் எதிர்பார்க்கல. அம்மன் சைடு நுழைப்புறம் அம்மன் பேர் வந்து அறமலர்த்த நாயகிகள். அவங்க தர்மத்தை வளர்க்குறாங்க, அறத்தை வளர்க்குறாங்க. இவங்களை பொறுத்தவரை வர்ணாசிரம தர்மன்ற பேரில் அதர்மத்தை வளர்த்துனுக்கிறாங்க, பொய்ய சொல்லி போகிறேன். அப்படி உடனே அது நீ வரக்கூடாது உள்ள, நீ வரக்கூடாது, நீ வந்து ரோமா எதிர், நீ வரக்கூடாது உள்ள. அது நட்டுது. அதனால பெரிய திண்ணை இருக்குது அது.
நான் ஒன்று பார்த்தேன், போனால் அங்கே உள்ள ஒரு பூசாரி இருக்கிறாரு, தட்டில் ஒரு 10 ரூபா வந்து போட்டு வருவேன். நான் காசு நான் எடுத்துன்னு வரதை போயிட்டேன். ஏன்டா இதுன்னு பாட்டினா, அப்போ மணிகண்டன் வந்தான் பின்னாலே வந்த உடனே, இது மாதிரி தட்சிண போகிறதுக்கு சில்லறை எடுத்துன்னு வரடா, போய் ஒரு 10 ரூபா வாங்கிக்குவோம் அவங்ககிட்ட அப்படின்னா. சரி, நான் ஓடிட்டேன். ஆனால் இது வந்து நட்டுது அது வரைக்கும். அப்புறம் அந்த திண்ணமேலே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இது என்னடா கொடுமை கோயிலுக்கு போனேன், அங்கே ஒரு பாப்பாரை கொடுமை தலைவிச்சு ஆடி கிடக்குது. நான் மீறி போனால் அது ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. என்னத்துக்கு இது இந்த மாதிரி நம்ம போய் சாமியாக கும்பிட முடியும், சாமி கும்பிடும்போது இது பண்ணிடணும். ஆனால் உண்மையிலே நான் கீரல் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எதிர்பாராத உதவி தான் கடவுளினுடைய உதவி. அப்போ அந்த இதை பார்த்துனுக்கிற அந்த கைலாயத்தில் இருக்கிற அது கணநாதர், அவர் நந்தி தேவரா இல்லை கணங்களின் தலைவர், அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நெடுன்னு உயரம், இந்த மண்டபத்தோட உயரமாக இருக்கும். திருவையாறு அம்மன் சன்னிதான் போனீங்கன்னா பாருங்கள், உயரமான ஒரு மண்டபம். அவ்வளோ உயரத்துக்கு அந்த உருவம் சட்டு நான் அவசரப்பட்டு உட்காந்துக்கிறேன்னு பார்த்து சட்டுன்னு வெளிப்பட்டு அந்த பிராமண ஆவியை இன்னும் ஒரு அதட்டல், ஒரே அதட்டல் தான். இன்னொன்று அது அப்போ தான் நான் பார்த்தேன், அந்த ஆவி உருவம் ஒரு புள்ளி, ஒரு ஒளிப்புள்ளி மாதிரி போயிடுச்சு. ஒரு ஒளிப்புள்ளி மாதிரி தான் இருக்குது, திருண்டா இருக்குதுங்க. ஆனால் அதை அதட்டுறதுக்காக அது கண்ணில் பட வேண்டியதாக போயிடுச்சு. அவர் அதுக்கு அந்த புண்ணியம் இல்லை, அவரை தரிசனம் பண்ணுற புண்ணியம் அதுக்கு இல்லவே இல்லை. அதை வந்து தெளிவாக அதுக்கிட்ட சொல்கிறாரு, தாசரால் நான் உன் கண்ணில் பட வேண்டியதாக போச்சு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணவே, என்ன அதனுடைய இதுலேருந்து சேவ் பண்ணுறதுக்காக அதுக்கிட்ட வான் பண்ணு, தாசரால் நான் உன் கண்ணில். ஏன்னா அதுக்கு இவர் பார்க்குற புண்ணியம் இல்லவே இல்லை. இவ்வளோ பாவிங்களாக கிடக்குதுங்களே, அது எங்கே அந்த புண்ணியெல்லாம் இருக்குது. அதே கோயிலில் பூஜை பண்ணியிருந்தது தான். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை இயேசுபிரான் செம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நீ நான் வாழ்நாள் எல்லாம் கோவில் மணி அடித்து கொண்டிருந்தேன் என்று கூட நீ சொல்லலாம், ஆனால் கடவுளின் ராஜ்யத்திற்கு செல்லும் போது கடவுள் உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான். வாழ்நாளெல்லாம் கோவில் மணி அடிச்சுன்னே இருந்திருப்பானா, ஆனால் கடவுள் ராஜ்யத்துக்கு போது ஏன் கடை உள்ளந்தான் கணக்குன்றாரு, இதயம் தான் கணக்கு உனக்கு, வெளிப்புற இது கிடையாது. அதுமாதிரி புறத்தில் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுது. இந்த வெறுப்பு நான் எங்கேருந்து போகிறேன் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மிரட்டின்னு போயிடுது. அப்போ எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள தொடர்பு, அதெல்லாம் தகவல் வந்து அந்த மாதிரி அப்படியே ஒரு சின்ன புள்ளி மாதிரி போயிடுச்சு. அவர் என்கிட்ட வாங்கதாசர் ஊரில் வாங்கதாசர். அப்புறம் அவனும் 10 ரூபாய் வந்தால் வாங்கி போட்டு போய் அம்மனை கூப்பிட்டுட்டு தட்டில் 10 ரூபா போட்டு வந்தேன். இது நீங்கள் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் நான் பட்ட அந்த அவஸ்தையும் அந்த நேரத்தில் என்னை இவங்க காப்பாற்றின விதம் எப்படி இருக்கும் எனக்கு இல்லை. கடவுள்னா இதாண்டா கடவுள் எப்படி அந்த இடத்துல. அப்புறம் தான் பார்க்குறேன் அறமலர்த்த நாயகியால். அப்போ அது செய்கிற அந்த அதர்மத்தை அம்மன் வந்து தண்டித்து இது அறத்தை வளர்க்குறாங்க. இவ்வளோ உண்மைகள் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அப்போ அதை தான் அந்த வருடம் அது நடந்த தொட்டு தான் அதை என்னால் அதே நாளில் கொண்டாட முடியாது. அடுத்தடுத்து வருகிறேன். அதுவும் இப்போ வந்து ஒரு ஞாயிறு பைபிள், ஒரு ஞாயிறு நம்ம போதான்னு இப்படி மாற்றிட்டேன். என்னால் ஏஜ் ஆகிடவே வெள்ளி சனி ஞாயிறு கொடுத்தா ஒரு வெள்ளி சனி முடியாது, இனிமேல் வாரத்தில் ஒரு நாள். அது மாதிரி வரும்பொழுது இன்றைய தினம் அதை நான் திரும்பவும், போன வருடமும் இதை சொன்னேன், இந்த வருடமும் திருவையாறு ஐயாரப்பன் அருளி செய்த செயல். அதனால் எல்லாமே உண்மைகள், அது ஆன்மீக உண்மைகள் உண்மையிலேயே உண்மையாக இருக்கின்றன. பாப்பராணியத்தை பார்த்து நாத்திகவாதிகள் அதிகமாக கிளம்பி அவங்க இல்லவே இல்லை டோட்டலாமல் இருக்கிறாங்க. இவன் ஏமாத்துறான், ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுக்கு என்ன வேலை தப்பு. இப்போ நான் கடவுளை தெரிந்தவன், அதனால் இது தப்பு, ஆனால் இது உண்மைன்னு பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு கடவுளே தெரியாது, ஆனால் பாப்பாரை ஏமாத்துறான்றதும் தெரியுது. அதனால அவங்க நாத்திக பதத்தை முன்வைத்து பாப்பாரை அட்டி பிடித்து அவங்க எதிர்க்கிறாங்க. அதனால் எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப அந்த கோபம்லாம் இருக்காது. ஆனால் இது இவ்வளோ பெரிய அநியாயம். இப்போ நான் இந்த நிலையில் இருக்கவே அந்த சிவகணநாதர் இறங்கி என்னை அதில் அந்த தடுத்து என்னை உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னா நிம்மதியாக போய் சாமி சொல்ல சந்தோஷமாக கும்பிட்டு வரோம். அம்மன் காப்பாற்றுறாங்க, இந்த அளவுக்கு நடந்துருக்குது. அது மாத்திரம் சாதாரண அடியாரில் அவங்களுக்கு வேற இந்த ஆவி மரங்கள் மட்டும் தெரியும், ஆனால் இது காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு புண்ணியம் இருக்காது. நான் சொல்லிடுற முற்பிறவியில் நான் சம்மந்தனாக இருந்தது.
அந்த சைவம் தடை தாண்டி நான் சமதன் வந்தாடின்னு சொல்லிட்டு இருந்தது. அது வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். குருநாதன் ஆமான்னு குளிர்வங்கெல்லாம் சொல்லி அவர் சம்பந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. அதனால எனக்கு இவ்வளோ பெரிய அருள் விளையாட்டு நடக்குது. அப்போ மற்ற அடியார்களுக்கு அவங்க போய் இந்த தடங்கள் வரும்போது அவங்க ஒரு பயந்து போய் உடையாந்துட வேண்டியது, இதனால இப்படி மாட்டுதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இதை சொல்லி கொண்டே இருக்கிறேன். வேற வழியே கிடையாது. இந்த பாப்பானுங்க வந்து பிராமண ஆவிகளை, பிராமண பாவிகளும் சரி பிராமண ஆவிகளும் சரி, அவங்க செய்கிற இடைஞ்சலும் தடங்களையும் அவங்க ஏற்பாடு பண்ணுற கொலகார திட்டங்களையும் உங்களுக்கு கண்டிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீ தான் பிராமணனை பற்றி தப்பாக பேசக்கூடாது. இது என்ன நியாயம்? திரும்ப அதே நியாயம் தான் இவனுக்கு வரானு. அதனால் அந்த இதை பற்றி இப்போ சொல்லும்போது இதை பற்றி பண்ணும்போது அவங்களுக்கு அப்படியே கோபம், எப்போ பார்த்தாலும் பிராமணர்களை எப்போ பார்த்தாலும் பிராமணர். நானாக கூப்பிட்டேன், ஏன்னா வந்து திருவையாறு கோயிலுக்கு வருவா, பிராமணாவியா நீ வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே அடைஞ்சால் பண்ணிக்கோ அப்படியே சொல்ல முடியும். திருட்டு முண்டங்களா அதான் சொல்லு, அந்த இதுவும் வஞ்சகத்தையும் செய்து ஆனால் தாங்கள் பழிக்கப்படக்கூடாது என்றும் எண்ணுகின்ற ஒரு எண்ணமுடையவர் தான் பிராமணன். வெறுப்பனவும் செய்து, கரோனா டயத்தில் லைவ்ல கொடுத்தாங்க, வெறுப்பனவும் செய்து தாங்கள் வெறுக்கப்படக்கூடாது என்றும் எதிர்பார்க்கின்ற ஒரு இனமாக பிராமண இனம் இருக்கிறது. வெறுக்கப்படக்கூடாது, வெறுப்பனை செய்யக்கூடாது. அப்போ இந்த ஆவியினுடைய இதுவை நான் சொன்னேன்னா அதுல மறைவா ஐயாரப்பனுடைய பெருமை அங்கே இருக்குது, அரமணத்து நாயகால் பெருமை இருக்குது, அவனுடைய கைலாயத்தினுடைய சிவகணநாதருடைய பெருமை இருக்குது. ஒரு அடியாருக்காக இந்த அளவு இறங்கி வந்து அவங்க வந்து தடுத்து அவரை காப்பாற்றுவாங்கன்ற அந்த மிக உயர்ந்த உண்மை அது உள்ள இருக்குது. பாப்பர ஆவியை பற்றி மற்றவங்களுக்கு தப்பா போயிடுதுன்னா செய்யக்கூடாது. அது அதுக்காக இதெல்லாம் நிறுத்திக்க சொல்றான் பாப்பா. அதுக்காக கடவுளுடைய விளையாட்டுலாம் நிறுத்திக்க சொல்றான். அது எப்படி முடியும்? போன்னு அதிகமாகும் இது. ஏன்னா இவங்க விதை போட்டு வளர்த்துட்டானுங்க, பாப்பாரை பெறுவாங்களா, இவனுக்கு திருத்தலாம் முடியாது. இனிமேல் வருகிற உலகம் வந்து சித்தர்கள் வருகிற உலகம், ஞான சித்தர்கள் வருகிற உலகம் இது. இனிமேல் நிறைய பேர் வருவாங்க, நான் தான் இல்லை, நிறைய பேர் வருவாங்க. வரும்போதெல்லாம் அவங்கள ஒட்டி சொல்லினே இருப்பாங்க. தெரியுதா? இப்போதைக்கு நீ அடைஞ்சல் பண்றதா தடங்கள் பண்றதா என்னை எப்படிலாம் கெடுத்து விடலான்னு பாக்குறதா இப்பான்னு பண்ணிக்கினே இரு. எனக்கு ஒன்றும் அதால ஆக போறதே கிடையாது. தெரியுதா? உலகியல கெடுத்தி பண்ணலாம் அவங்க. ஆனா சரியா இருக்கும்போது அந்த சரியான இதுக்கு அந்த இடைஞ்சலை தடுத்து என்னை மேற்கொண்டு வழி நடத்தின்னு போறாங்கல்ல பெரியவங்க, அவங்க பார்வையில நான் தேறி இருக்கிறேன். இது ஐயாரப்பன் திருவிழா நடந்தது எங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது முன்னால சபரிமலையில இருந்து இப்பதான் நான் அவங்கள தான் நம்பின்னு போயின்னே இருக்கிறேன். நான் ஒரு கூலிப்படையை வாழ்த்து, நான் ஒரு பிராமண பிடாதிபதிகள் சங்கம்ன்றதே இனிமேல் நீங்க மறக்கூடாது. ஒரு கொலைகாரர்கள் சங்கம், அவங்க சங்கம் கூட்டி இட்லிஸ்ட் தயாரிக்கிறாங்க சார், இவனவங்களாம் கொலை பண்ணணும்னு. அதை வந்து கொடுத்தா அந்த இட்லிஸ்ட்டை செயல்படுத்தி நல்லடியார்களை கொலை பண்ற கும்பல் தான் இந்த விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், இந்த அமைப்புகள் பேர்ல இருக்கல, அதெல்லாம் கொலை பண்ணி கொடுக்குது. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் என்ன சொத்து சேர்த்து வச்சாங்கப்பா, ராஜாங்கிட்ட இருந்து கொடுங்கன்னு பணக்காரங்களை ஏமாத்தியே இதெல்லாம் புண்ணியம் நினச்சின்னு அவங்க இருந்து கொடுக்கணும்னு அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கோடிக்கணக்கான பணமும் நல்ல என் போன்ற அடியாரில் கொலை பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா அந்த டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு பாவம் சேருமா புண்ணியம் சேரும்? அந்த பாவத்தில் தானே பங்கு போவோம். அப்படிதான் ஓஞ்சுது அரசாங்கல, என்னை காப்பாற்ற முடியலையே. கிறிஸ்துவ ராஜா இருக்கிறானே, இந்த அரசு இங்கிலாந்து அரசு கொடுமா, கிறிஸ்டியன் ராஜா இருக்கிறானே, ஏன்னா அவங்ககிட்ட அவங்க கொடுக்குற நன்கொடிய எதுவோ இந்த மாதிரி பாவத்துக்கு யூஸ் பண்ற பாப்பா அங்கே கிடையாது. முஸ்லீம் ராஜா இருக்கிறாங்களே, துபாய் அரசர்கள், சவுதி அரசர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இன்னும் இருக்கிறாங்களே, அவங்க கொடுக்குற இது இந்த மாதிரி அடியாரில் கொலை பண்றதுக்கான பாவத்துக்கு அது யூஸ் ஆகுது. ஆனால் இந்த அரசியல் ஏன்டா ஒழிஞ்சான்னா அவங்கள ஏமாத்தி நல்லா பிடிங்க. அதையெல்லாம் உண்மை பேசுற அடியார்கள் எல்லாம் கூட பிரம்மேந்திர முதல் கொண்டு பிராமண மகானியை காலி பண்றானுங்க. அவனுங்க பிரம்மேந்திர முதல் கொண்டு காலி பண்றானுங்க, ராமனாரை காலி பண்றானுங்க. அவங்க இவங்க ஜாதி பிஸ்னஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா யாராக இருந்தாலும் பார்க்கறது கிடையாது. அவங்களெல்லாம் தர்மன்ற பேரில் இவன் தர்மத்துக்கு எதிரி விரோதியும் காலி பண்ணுறது. இதில் இந்த காஞ்சி பெரியர் லெவல்லே நம்பர் 1 பிராமணரே இதை செஞ்சால் மேலே கிடையாது. நீ அங்கேருந்து நீ அப்பா அம்மாவை கொலை பண்ணா பாவம் சேராது, இது அடியாரில் கொலை பண்ணா விசிறி அடிச்சுதுறேன். நான் தான் பார்த்தேன், நான் சொல்லினே தான் இருப்பேன்.
இல்லைன்னா அவங்க எனக்கு காமிச்சது உண்மைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். புரியுதா? ஆனால் இது பாப்பான் ஏற்றுக்கணும்னு நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். புரியுதா? அதேமாதிரி பாப்பாங்க எடுத்தான் மண்டையை விற்று மரம் மண்டி ஆகிட்டு நான் பிராமணிக்கிறாங்கல்ல, அவங்கள ஏற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் ஏற்றுங்க, நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். இது உண்மை. பிராமண இங்கே இவ்வளோ கொடிய இனமாக மாறிட்டானுங்க. இந்த அமைப்புன்ற பேரில் அதில் இருக்கிற சாதாரண உறுப்பினர்களுக்கு தெரியாது சார். அதனால தான் உங்கள் பேரன் பேத்தி இவங்களாம் இந்த அமைப்பில் சேகரி ஏன் சொல்லணும், அதில் சாதாரண உறுப்பினர் இருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். அதே அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியிலேருந்து டாக்டர் ஃபேமிலி என்னை பார்க்க வருது. நேற்று ஒரு எம்பி பாண்டிச்சேரி எம்பி எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி சாமியில் எங்கே இருக்கிறாரு, அர்பிஷன் பாலத்தில் இருக்கிறாருன்னு. ஐயோ அவர் ரொம்ப ரிஸ்கில் இருக்கிறாரு, அவரை பார்க்க போகிறீங்கன்னு. அப்போலாம் எம்பி யார், பிஜேபி எம்பி, பாண்டியில் உட்காந்துக்கிற பிஜேபி எம்பிக்கு அந்த தகவல் தெரியுது அவர் ரிஸ்கில் இருக்கிறாரு, நீங்கள் என்ன போய் மாட்டிட்டு போகிறீங்க. அப்போ அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் தகவல்லாம் போயிடுது. ஏன்னா இது மாதிரி காலி பண்ண போகிறோம், அதை பண்ணிட்டா ஜனங்க நான் கிளர்ச்சி பண்ணோட நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை அப்படியே சைலண்ட் பண்ணுங்க. அதுக்காக அவங்களுக்கு வரைக்கும் இதெல்லாம் தெரியுது. அதே கீழ்மட்டி என்னோடய உறவினர் கூட அந்த சென்னையில் இருந்து பார்த்தா ஒரு விஹெச்பியில் இருக்கிறேன் நான், ஒரு முக்கியமான பதவி கொடுத்துக்கிறாங்க. அப்போ தான் முதல்ல சொன்னேன், இது வரைக்கும் நான் சொல்லலை, உங்ககிட்ட முதல்ல சொல்கிறேன், எனக்கு காலி பண்ணுற பொறுப்பே ஜெயேந்திர விஹெச்பியில் தான் கொடுத்துக்கிறாங்கள. அவர் ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியாண்ணா? ஆமாம், அடிமட்ட தொண்டலுக்கு தெரியாது, வீணா அவங்க பாவத்தையும் நீ துணை இருப்பீங்க மறைமுகமாக. அவனுக்கு தேவைப்படுது அந்த படபலம் மாதிரி ஜனங்க ஆதரவுன்ற பேரில் இவங்க மூலமாக தேவைப்படுது. ஆனால் அந்த டாப் விஷயம் அது முக்கியமானவங்களுக்கு வரைக்கும் தெரியும். அவங்க காத்துனுங்கிறாங்க இன்னும். இவர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த பிஜேபியில் இருக்கிற பெரிய ஆளுலாம் என்னை ஏற்றி எங்கேயுமே பேசவே மாட்டான். ஏன்னா நான் சொல்லலாம் ஒத்துக்கிறதுக்காக இல்லை, எப்படி இருந்தாலும் ஒன்று ஒழிச்சு கேட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்காது, கொஞ்ச நாள் அது கத்தாங்க கத்தின்னு போட்டேன், நம்ம எதனா பேச போய் அதனால எனக்கு முக்கியத்துவம் கழிச்சுட்டேன். இப்படி தானே சார், உங்களுக்கு தெரியாது. உலகன்றது ரொம்ப இந்த மாதிரியான இந்த கலீஜான உலகன்றாங்க. அது நடுவில் நானும் வரேன், என் போன்ற அடியாரெலாம் வராங்க, திருவையார் ஐயாரப்பணி போன்ற சிவபெருமான் அரமணத்தன் ஆகிய அவங்களுடைய இவங்க காப்பாற்றினே தான் இருக்கிறாங்க. இதுதான் இது உள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திருவையாறு ஐயாரப்பனுடைய ஆசீர்வாதம், அரமணத்த நாயகி அம்மாவுடைய ஆசீர்வாதம், அந்த சிவகணநாதர் அவருடைய ஆசீர்வாதம், இவை அனைத்தும் இந்த அனைவருக்கும் கிடைக்கட்டும்.